ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்த வீடியோ தான். இந்த வேர்க்கடல முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சுட்டு பாவக்காய் பொரியல், அந்த குச்சி குச்சி சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு. இது பார்த்திங்கன்னா சிக்கன் பாஸ்தா தான் பண்ணியிருந்தோம். சிக்கனை வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாஸ்தாவில் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பாஸ்தாவும் சாஃப்டாக இருக்கும், சாப்பிடும்போது சிக்கனாக பாஸ்தாவாக சாப்பிட்றோன்னே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா இட்லியும் ஊற்றிருந்தோம், தோசை ஊற்றிருந்து கொத்தமல்லி தொகையல் பண்ணியிருந்தோம். கொத்தமல்லி தொகையல் அவ்வளோ நல்லது. இப்போ இந்த வெயில் காலத்துக்கு கூட நம்ம எடுத்துக்கிறது. புதினானா சூடு, ஆனால் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹீட் கிடையாது. அதனால் அது கண்டிப்பாக சாப்பிட்லாம். மாம்பழம் நம்ம ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்றோம், ஆனால் வந்து நல்லா இல்லை, பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. ஒரு மாதிரி மேலே வந்து வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இருந்துச்சு. அது வந்து நம்ம வீட்டில் உள்ள மசாலா எல்லாமே சேர்த்து பக்கோடா மாதிரி பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரச சாதம், தயிர் சாதத்துக்கு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி, ரசம், சாதம் தான் பண்ணியிருந்தோம். மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா மொத்தமாக குக்கரில் வச்சு ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து தனியாக வேக வச்சுட்டு கடாயில் செய்வேன். இந்த தடவை அதே மாதிரி செஞ்சேன். இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாம்பார் சாதம், முட்டை கருவாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.